நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்தியாவில் விளையும் குங்குமப்பூ 1 கிலோவின் விலை என்ன தெரியுமா? தற்போது 70 கிராம் தங்கத்தின் விலை அவ்வளவு அதிகமா என ஆச்சரியத்துடன் கேட்கிறீர்களா? அதற்கு காரணமில்லாமல் இல்லை. அதனை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் பாயாசத்திலும் இனிப்புகளிலும் சிறு துளி பயன்படுத்தப்படுவதுதான் இந்த குங்குமப்பூ. இது தவிர மருந்துகள், அழகு சாதன பொருட்களிலும் குங்குமப்பூ பயன்படுத்தப்படுகிறது. மேல்தட்டு மக்களை அதிக அளவு பயன்படுத்தும் இந்த குங்குமப்பூவை பறித்து சேகரிக்க காஷ்மீரி மக்களின் மெனக்கடல் என்பது மிக பெரியதுதான். ஊதா நிற பூக்களின் உள்ளே நறுமணமிக்க அரும்பு போன்று காணப்படுவதுதான் இந்த குங்குமப்பூ. தினம் தினம் பூக்களை பறித்து அவற்றினுள் உள்ள சிறிய அரும்புகளை எடுத்து கவனமாக உலர்த்தி பதப்படுத்தி அழகான சிறு குடுவைகளில் அடைத்து விற்பனைக்கு அனுப்புகின்றனர். உலகின் குங்குமப்பூ தேவையை 90% பூர்த்தி செய்வது ஈரான். ஆண்டுக்கு சுமார் 430 டன்கள் அளவிற்கு ஈரானில் குங்குமப்பூ விளைவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படும் பதற்றங்கள் காரணமாக ஈரானிலிருந்து குங்குமப்பூ ஏற்றுமதி கணிசமாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் விளையும் குங்குமப்பூக்களின் விலை சுமார் 20% அதிகரித்துள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற காஷ்மீரின் குங்குமப்பூ உலகத்தரம் வாய்ந்தது. 3 லட்சம் ரூபாய் வரை விற்கப்பட்ட 1 கிலோ குங்குமப்பூ தற்போது 4,95,000 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. இந்த விலை அக்ஷய திருதியையின் போது விற்கப்பட்ட 70 கிராம் தங்கத்தின் விலையாகும். ஆனால் தற்போது ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகளில் மட்டுமே குங்குமப்பூ விளைவிக்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஆண்டுக்கு 65 டன் தேவைப்படும் இடத்தில் 3 டன்களுக்கும் குறைவாகவே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறுகின்றனர். 13 ஆண்டுகளுக்கு முன்பு விளைவிக்கப்பட்ட குங்குமப்பூவின் அளவில் 1/3 பங்கு மட்டுமே தற்போது விளைவிக்கப்படுவதாகவும் ஆதங்கப்படுகின்றனர். சில இடங்களில் சிமெண்ட் ஆலைகள் நிறுவப்பட்டுள்ள நிலையில் மாசு காரணமாக குங்குமப்பூ விளைவிப்பதில் சிரமம் இருப்பதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.